த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர்னால் நம்மக்கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறவரை நம்ம டெபிட் பண்ணணும். அதுதான் டெபிட் த ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பேஸ் பண்ணி வர்றது தான் பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ நம்மக்கிட்டேருந்து யாராவது பணம் வாங்கினாக்கா அவரை வந்து டெபிட் பண்ணுவோம். கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவர்னால் கேஷ் பேயர். நமக்கு யாராவது பணம் தந்தால் அவரை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அதான் வந்து கிரெடிட் த கிவர். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ, ரெண்ட் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, வேஜஸ் கொடுக்கறது, ஏதாவது திங்ஸ் வாங்குறது, பர்ச்சேஸ்னால் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா செலவுகளும் டெபிட் பண்ணுவோம். கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். நம்ம எந்தாவது ஏர்ன் பண்ணுறது, கமிஷன் ஏர்ன் பண்ணுறது, கமிஷன் வாங்குவோம், இன்ட்ரெஸ்ட் வாங்குவோம், அப்புறம் சேல்ஸ் பண்ணால் நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கிரெடிட் இன்கம் அண்டு கெயின். அதாவது அதெல்லாம் வந்து கிரெடிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட்டில் செலவெல்லாம் டெபிட் பண்ணணும், நமக்கு வரக்கூடிய இன்கம் வரவெல்லாம் கிரெடிட் பண்ணணும். அடுத்தது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது வந்து அசட்டை பேஸ் பண்ணி, அசட் உள்ளே வந்தால் டெபிட் பண்ணுவோம், இதே வந்து வெளியில் போச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். அசட் உள்ளே வந்தால் டெபிட் பண்ணுவோம், வெளியில் போச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி கேஷ் பெய்ட் டு ராமு. ராமுக்கு நம்ம பணம் தரோம். கேஷ் பெய்ட் டு ராமு, நம்ம பணம் தரோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரிசீவர். ரிசீவர்னால் அவர் ஒரு கேஷ் ரிசீவர். அதனால் அவரை வந்து டெபிட் பண்ணுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரிசீவரு. அதனால் பர்சனல் அக்கௌண்ட் பேஸில் என்ன இருக்குது? டெபிட் த ரிசீவர். நம்மக்கிட்ட பணம் வாங்குறவர் ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ராமுவை வந்து டெபிட் பண்ணுறோம். டு கேஷ், நம்ம பணம் தரோம், வெளியில் போகுது. கேஷுங்கிறது ஒரு அசட்டு, அது வெளியில் போகுது. கேஷ் வெளில போனாலே டு கேஷ் தான். ஏன்னா நம்மளை விட்டு ஒரு அசட் என்ன ஆகுது? வெளியில் போகுது. அது ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எந்த அசட் நம்மளை விட்டு வெளில போனாலும் கிரெடிட் சைடு. அதனால் கேஷை வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்ணுறோம். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரகு. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரகுவில் ரகு கிட்டேருந்து நம்ம பணம் வாங்குகிறோம். ரகு கிட்டேருந்து நம்ம பணம் வாங்குகிறோம். அப்போ ரகு வந்து ஒரு பேயர். பேயர்னா கேஷ் கிவர். நமக்கு வந்து அவர் பணம் தராரு, அதனால் அவர் கிவர். கிவர் பேஸில் பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன, கிவர் வந்து எங்கே வருவார்? கிரெடிட்டில் வருவார். கிவர் வந்து கிரெடிட்டில் வருவார். அதனால் ரகுவை என்ன பண்ணியிருக்கிறோம்? கிரெடிட் பண்ணியிருக்கிறோம். கேஷுங்கிறது அசட்டு. கேஷுங்கிறது அசட்டு. கேஷ் ரிசீவ்டு, நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறோம். அப்போ பணம் நமக்கு உள்ளே வருது, ஒரு அசட் வந்து உள்ளே வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரியல் அக்கௌண்ட் பேஸில் கேஷ் டெபிட் வாட் கம்ஸ் இன், அந்த பேஸில் கேஷை டெபிட் பண்ணுறோம். பர்சனல் அக்கௌண்ட் பேஸில் அவர் கிவருங்கிறதுனால ரகுவை கிரெடிட் பண்ணுறோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.